வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திரா டிஷ்ஷு முத்தக்கூரை, வெங்காய உருளைக்கட்டை முத்தக்கூரைன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கலந்து மிக்ஸு, அது கொண்டக்கடலை கொஞ்சம் அவிச்சு வச்சுக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஆந்திரா டிஷ். இது வந்து ஏன்ஷியன் டிஷ்ன்றதுனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி பண்ணுறதுன்னு. இதை பார்த்து நம்மளும் இதை சாப்பிட்டு ஃபங்க்ஷன் வந்தாலும் இது மெயின் டிஷ். இது சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ஏன்ஷியன் டேஸ்ட்டை வந்து நம்ம உணரலாம் இதை சாப்பிட்டா. ஓகேங்க. தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வேக வச்சது, மொச்சையும் கொண்டக்கடலையும் வேக வச்சுருக்கேன். இது இன்க்ரீடியன்ஸு. இது தேங்காய் பூ போடணும். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சால்ட்டு. இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடிக்கு வந்து காஞ்ச வத்தல், தனியா, கொத்தமல்லி, 2 கடலைப்பருப்பு. ஓகேங்க. இது வறுத்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மாடலில் இருக்கணும். இந்த மாடலில் இருந்தால் தான் கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட் வரும். ஓகேங்க. கத்திரிக்காய் இந்த பொடியை வறுக்க போகிறீங்க? பொடியை வறுக்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் ஊற்றணுமா? ஊற்றணும். தனியா, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்று. இது எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி வறுக்கணும் அப்படின்றது இல்லை. இதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஆமாம், மிக்ஸியில் பொடி பண்ணி. ஓகேங்க. ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்தாச்சு, அதை நல்லா வாசனை வறுத்து பொடி பண்ணிட்டு. இப்போ அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு போடணும். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். உருளைக்கிழங்கு வச்சுக்கிங்க, அதை எப்போ சேர்க்கணும்? அது கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கின பிறகு அப்புறமா ஏன்னா அது ஆல்ரெடி வேக வச்சு அதனால அதுவும் அந்த நட்ஸும் அப்புறமா சேர்க்கணும். சரி. இது நல்லா வேகணும் இல்லையா? ஆமாம். ஓகேங்க. இப்போ நம்ம அரைப்பொருள் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம கத்திரிக்காய் கொதிச்சதுனால இதில் நம்ம கொதிக்க வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்ச இந்த மொச்சக்கொட்டையும் கருப்பு கடலையும் 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த குருமா டைப்பில் தோணுது. ஆனால் இது வந்து இந்த முத்தைப்பப்புன்றது கொஞ்சம் சாம்பார் டைப்பில் இருக்கலாம். முத்தைப்பூரை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். லைட்டாக வரும் மஞ்சள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். உப்பு எப்போ போட்டுக்கணுங்க? உப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ தான் போடுறீங்களா? அந்த நட்ஸுக்கு எல்லாம் சேர்த்து? ஓகேங்க. உப்பு போட்டு நல்லா கலரிக்கணும். இதில் புளி தண்ணி எதுவுமே விட வேண்டாம். ஓ, முத்தைக்கூரை அப்படின்னா கூரைன்னா பொரியல் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் இது கிரேவி டைப்பில் இருக்காது, ட்ரையாக தான் இருக்கு. ஓ சரி, ஓகே. எந்த ஒரு பொரியல்லையுமே நம்ம ஏதாவது அரைப்பொருள் சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீனும் சேர்ந்துருக்குதுல்ல, எல்லா சக்தியும் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே அந்த டேஸ்ட்டோட சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க கூட. இப்போ இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கணுமா? இதில் தேங்காய் போட்டுக்கணும்.
பொடியை போட்டு உருளைக்கிழங்கோட தேங்காய் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். சூப்பராக இருக்கும். அது உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அப்படின்வாங்க, அது மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை மேலே தூவிடணும். தூவிட்டு பாருங்க, பார்க்கறதுக்கே சமையலில் கொத்தமல்லி நிறைய சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடிக்கடி சமையலில் வந்து கொத்தமல்லி, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டே இருக்கணும். சேர்த்துட்டே இருந்தால் தான் உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லா உணவுகளுக்கும் நம்மளுக்கு வந்து இது மெயினாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு வாசனை வருது இதில். இது வந்து சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது ஸ்மெல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பொட்டேட்டோ அண்ட் கத்திரிக்காய் சேர்த்த முட்டைக்கூரை ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கூரை அப்படின்னா அது வந்துட்டு அந்த கறின்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு இதை நம்ம சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டாலும் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மெயினாக ரசத்துக்கு இந்த தாளிச்சி கொட்டை பருப்புன்பாங்க, அந்த பருப்புக்கு சூப்பராக இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க இதை பண்ணி பார்த்துட்டு.